3 பேர் இப்ப மாட்டுவாங்களே அப்படின்னா அதே மாதிரி மாட்டிப்பாங்க. ஐயோ 4 பேர் ஒண்ணா ஒரு பிளான் போடுவாங்களே, ஆமா பிளான் போட்டுருவாங்க. அந்த பிளான் என்னன்னா ஒருத்தர் வீட்டுல போய் சொந்த வீட்டுல திருடுறது, பணக்கார சொந்தக்காரரு திருடின வீட்டுக்குள்ள அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ரூம், அதாவது உங்க வீட்டுல இருக்கிறதுல யூஸ் பண்ணாத ரூம் எது இருக்கும், சரி பாத்ரூம்னு வச்சோம், இல்ல அதை அடிக்கடி போவோம், அதான் ஹால் மாதிரி ஒரு பெரிய பணக்கார வீட்டு ஹால். அந்த ஹால்ல வந்து இந்த வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாரையும் கட்டி போட்டு, கட்டி கூட இல்ல வெறும் உட்காரு, இவங்க 4 பேர் அந்த வீட்டுல காசை தேடுவாங்க. அது தேடுவாங்க காசு தேடினதுக்கு காசு தேடுவாங்க. அதுக்கப்புறம் காசு தேடினதுக்கு அப்புறம் இப்ப என்ன கடுப்பாவதா ரேடியோ மாத்திரம் போல இருக்கா? ஏன்னா ரேடியோனா ஈஸியா மாத்திரலாம், ஆனா தியேட்டருக்குள்ள போனா எழுந்து வர முடியுமா இந்த பட்டம்? சோ கிட்டத்தட்ட 2.5 ஹவர்ஸ்க்கு அந்த ஒரே ரூம்ல இவங்க 4 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுதான் மூடர் கூடம். இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தாக்க 4 ஹீரோக்கு 4 பிளாஷ்பேக் அப்படின்ற ஃபர்ஸ்ட் டைம் யாருமே அட்டெண்ட் பண்ணாத புதுமை. ஏன் ஹீரோ கொண்டு தான் பிளாஷ்பேக் வைப்பீங்களா, யாரை கேட்க கூடாது அப்படின்றதுனால படத்துல இருக்கிற நாய்க்கு ஒரு பிளாஷ்பேக், குழந்தை வச்சு விளையாடுற பொம்மைக்கு ஒரு பிளாஷ்பேக், இவ்வளவு பேர் திருட போற அந்த பணக்காரருக்கு ஏன் பிளாஷ்பேக் இருக்க கூடாதுன்னு யாரும் கேட்க கூடாதுங்கனால பணக்காரருக்கு ஒரு ஞாபகம் இருந்தது 7 தான். அதுக்கப்புறம் ஒரு 10 இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? படம் பார்த்ததுக்கு அப்புறம் வெளில வந்ததுக்கு அப்புறம் உங்க பிளாஷ்பேக் யோசிச்சு நம்ம யாரு எதுக்காக இந்த தியேட்டருக்குள்ள வந்து உட்காந்து எப்படி இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ இந்த பிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு படம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் முடியும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூ வார்டில் இருக்கிறவருக்கு 5 யூனிட் ரத்தம் கொடுத்த மாதிரி டயர்டாகி நீங்க வெளில வந்துடுவீங்க. இதுல புதுமையான முயற்சிலாம் நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஆனா அதுக்கு நடுவுல சில விஷயம்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே பிடிச்சி இந்த கட்டிங் பிளேயர் வச்சு உங்க நகரத்தை இழுத்து அப்படி இருக்கும். இது 92.5 நேரத்தில் மூடர் கூடம்ல ஆரம்பலாம் அந்த வெயிட்டிங் பட் இட்ஸ் a world class attempt of new generation cinema. அந்த மாதிரி அந்த கதையில வர சீடர்கள் மாதிரியே 4 சம முட்டாளி ஒரு வீட்டுல போய் திருடலாம் அப்படின்னு பிளான் போட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள ஒரு வாரம் உட்கார எப்படி இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல ஒரு படம் தான் இந்த மூடர் கூடம். அதை நம்ம 120 ரூபா கொடுத்து பார்த்தோம் அப்படின்னு எல்லாம் உங்ககிட்ட சொல்லுங்க. 92.7 பிகம் பாலாஜியோட டிடிசி கேட்கும் போது என்னன்னா இட்ஸ் a new generation யோயோ சினிமா ஆஃப் த புது முயற்சி ஆஃப் த டார்க் காமெடி. மாதிரி நிறைய அடைமொழிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா வந்து என்ன படத்துல நிஜமாலே நிறைய ஜோக் நல்லா இருக்கு. அப்பப்போ நம்ம செம்மையா சிரிப்போம் அப்படின்னு சிரிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தியேட்டர்ல மனுஷங்க நம்ம எல்லாம் வந்து கொடூரமா மாறுறது பார்த்தேன். என்னன்னா இதுக்குள்ள வந்து சினிமால ஹீரோனா வந்து ஹீரோயினே கை நீட்டி அடிக்க மாட்டாங்க. குழந்தையெல்லாம் வந்துன்னா அதை உயிரை கூத்தி கொடுத்தாது வந்து அப்படியே வந்து ரோட தாட்டி காப்பாத்துல விடுவாங்களா. இந்த படத்துல என்னன்னா ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை ஒரு பொண்ணை வந்து ஹீரோ பலார்னு அறையும் போது தியேட்டர்ல எல்லாம் கை தட்டுறாங்க. என்னடா இது நம்மளுக்கு இந்த சுப்பிரமணியபுரத்துல கழுத்து அறுக்கும் போது மக்கள்லாம் ஐயோ சூப்பர் எனக்கு அவனே வாட்டர் பிளட் வெறும் நல்லா இருக்கே கழுத்து அறுறது அப்படின்லாம் வந்து நசிப்போலாம். அது மாதிரி ஒரு குட் அருவியா குழந்தை அடி வாங்குறதுக்கு தியேட்டர்ல எல்லாம் சிரிக்கிறோம், கத்துறோம், கை தட்டுறோம். அதுதான் பாக்கிறதுக்கு ஆச்சரியமா இருந்தது. இது மாதிரி சில சீன்லாம் வந்து எல்லா தியேட்டர்ல மொத்த எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனா என்னன்னா ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் கிட்டத்தட்ட தாம்பரத்துக்கும் திருவெற்றியூருக்கு எவ்வளவு தூரமா அவ்வளோ இடைவெளி. நீங்க அந்த அடுத்த சீன் ஜோக்குக்காக வெயிட் பண்றதுக்குள்ள என்ன நீங்க கொலையுமா சவுண்ட் கேட்கும். பார்க் பண்ணிருக்காங்க இந்த படம் போடுற தியேட்டருக்கு முன்னாடிலாம் அளவுக்கு பொறுமையா செம்மையா சோதிக்கும். இதுல ஹீரோ இருக்காரு. ஹீரோ யாருன்னா இந்த படத்தோட டைரக்டர் தான் ஹீரோ. பாக்கிறதுக்கு நல்லதா இருக்கிறார். ரைட்டா செம்ம ஜிம்பாடி டயலாக் பேசுறாரு. முதல்ல ஆரம்பத்துல இந்தியால ஏழைனா யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஏதோ ரமணா போய் பஞ்ச் வர அது பஞ்சில் திஞ்சு அப்படியே போயினா இது இந்தியால ஏழை என்றால் என்ன தெரியுமா, ஆறுவது சிரம் யாரும் யாரும் கெழுத்து இது 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா ஒவ்வொரு டயலாக்கும் அவர் பேசுறது வந்து 85 பேஜ் மெமரிஸ் ஆஃப் 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட். சோ அவ்வளவு பேசுவாரு. அதுவும் அந்த அவருக்கு ஒரு டயலாக் 2 டயலாக் கிடையாது. படத்துல மொத்தம் அவருக்கு 25 டயலாக். ஒரு டயலாக் இன்டு 5 பாருங்க. அப்ப அவரோட டயலாக்கே தனி பண்ண. அதுக்கப்புறம் சென்ட்ராயன் அப்படின்ற மாதிரி இந்த பொல்லாதவன்ல பைக் இருக்குல்ல, அவர் நல்ல காமெடியா தான் வச்சிருக்காரு. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவர் பண்ற சேஷ்டம் எல்லாம் அப்படியே 5 விரலையும் மொட்டை அப்படி கோபம் வரும். இருந்தாலும் வேற எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவுதான் அதுவா. அதுக்கப்புறம் மீதி 2 பேர் அவங்க யாருன்னு தெரியல, உப்பு சப்ப மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடு. எல்லாருமே இந்த ஜுனூன் சேட்டு காலத்துல எப்படி நடிப்பாங்களோ அந்த மாதிரியே நடிச்சு நம்ம வெளில வரும்போது மூடர் கூடம் அந்த 4 பேர் முட்டாள் எல்லாம் திருடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. பாக்குற நீங்களாம் முட்டாள், நாங்க ஒன்னு எடுத்துக்கோ, இதை உலக சினிமான்னு ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி they will ask us to prove this is the world class cinema of the மூடர் கூட்ஸ். நீங்க கேட்டுங்கிறது take it easy with me பாலாஜி. பார்க்கலாமா வேணாம்னா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் பார்த்தது எனக்கு இப்படிதான் இருந்தது. நீங்க பார்த்து உங்களுக்கு சூப்பரா இருந்தா சூப்பர். அதை நீங்க போயிட்டு 2 பேருக்கு சொல்லுங்க.